ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுட சுட அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. நாளைக்கு வேறு எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் வரப்போகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் ஒரு சில கொஷின்ஸ். என்னென்னா நேற்று முத்துவை ஃபஸ்ட்டாக தேர்ந்தெடுத்தது மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும்தான். முத்துவா வாலண்டராக நிற்கலை. அதேமாதிரி முத்துவை நான் லாஸ்ட்டுக்கு போயிடுறேன், என்னால் சில குழப்பங்களாக வந்துச்சு, நான் அவரும் வாலண்டராக சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க. பட் இவர் ஃபஸ்ட்டு வந்ததுனால எத்தனை பேருக்கு வைத்தறிச்சல்றீங்க? சாச்சனாக்கு வைத்தறிச்சல், விஜய் விஷாலுக்கு வைத்தறிச்சல், சௌந்தர்யாவுக்கு, ரியாவுக்கு, சத்யாவுக்கு, ராணவுக்கு என்னையா நடக்குது? ஒருத்தர் மேலே இவ்வளோ பேராக வன்மமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக முத்து மேலே இவ்வளோ வன்மமாக இருக்காங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் நேற்று அழும்போதே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். 2 ஸ்னாப்ஷாட்லேயே தெரியுதுங்க, அவங்க கேமரா பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் அழவே ஆரம்பித்தாங்க. நீங்கள் யாரும் நம்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. கரெக்டாக ஜாக்லின் அந்த அழகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆங்கிளில் பார்த்தாங்க, கேமரா நம்மளை பார்க்குதுன்னு உடனே அழ ஆரம்பித்தாங்க. இன்னொரு ஆங்கிளில் பார்த்து சர்ன்னு போனாங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. கொஞ்சம் பாவமாக இருக்குது, மனசு கஷ்டமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கேம்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு மாதிரி வந்துடலான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி வசமாக சிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபஸ்ட்டில் ராணவ், சத்யா, ரியா இவங்க 3 பேர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதில் ரியா சொல்லிட்டாங்க, நான் கரெக்டாக வந்தேன், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒபே பண்ண, எல்லாமே பண்ணேன், என்ன எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டில் போட்டிருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு சூப்பராக வாதாடினாங்க. ஆனாலும் நீங்கள் தான் ஒபீடியன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 பேரில் இவங்களையும் தூக்கி போட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒஸ்ட்டில் இவங்க 3 பேர் வந்தது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க இந்த ஒஸ்ட்டுக்கு இவங்க தான் கரெக்டுன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73,327 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.93. ஸோ ஸ்டார்டிங் 25% இருந்தாங்க. நிறைய ஓட்டு இருந்தது. இன்றைக்கி 5வது நாள், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. இன்றைக்கி நைட்டோட ஓட்டிங்ஸில் க்ளோஸ் ஆகிடும். பட் இன்னுமே 73,000 தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் போன வாட்டி, அதுக்கு முந்தின வாட்டில் 1 லட்சத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி முடியல. காரணம் இவங்களுக்கு இந்த முத்து மேலே இருக்கிற வன்மம், திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஆப்பை ரெடி பண்ணிக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அருண்குமார் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, ஸ்டோரி டெல்லிங் மாதிரி. அதில் ஒருத்தவங்க அவங்களுடைய சந்தோஷமான நினைவுகளை அழகாக அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கதையை. இவங்க வந்தாங்க, அதெல்லாம் தொலைஞ்சு போனவங்களாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேன் கிடச்சிருச்சு. அங்கே ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற ரொம்ப மோசம். அவருக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி அவர் இந்த கேமோடு தூக்க போகிறேன். இவங்களை அங்கே கேம் விளையாட சொன்னால் வன்மத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பயே பிடிச்சி செம்ம கலாச்சிருந்தார் நம்ம முத்துக்குமரன். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் சௌந்தர்யா பற்றி ஜாக்லின் கிட்ட வேறு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். நான் என்னமோ நினச்சேன், கடைசியில் அந்த மொட்டைக்கடை ராசி மண்டை வெடிச்சுன்னு சொன்னதால் இந்த பொண்ணு தான் போல இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதேமாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு சொல்கிறார் முத்துக்குமரன், புடு வெளியில் இருக்கவங்கள பார்ப்பாங்க அப்படின்னா, ஆமாம் வெளியில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்பயும் வச்சு செஞ்சார். ஏன் இவ்வளோ வன்மமாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனாலும் இவங்களுக்கு ஓட்டு வந்துட்டுருக்கு. சரி, 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,835 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.22. ஸோ ராணவத்துக்கு லாஸ்ட்டில் போட்டு விட்டாங்க சத்யாவுக்கு முன்னாடி. இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட தான் கிடச்சிது. அதே மாதிரி ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு இந்த பிளேஸ்க்கு இவர் ஒருத்தான ஆளே கிடையாது. ஏன்னா கஷ்டப்பட்டு கீழே ஜெஃப்ரி, தீபக், ஜாக்லின், ரஞ்சித் அவ்வளோ பேர் இருக்காங்க சத்யான்னு. இவர் பாட்டுக்கு ஒரே நாளில் இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணாங்களா, இவர் உடனே 2வது பிளேஸ் வரான். இன்னும் கொஞ்சம் விட்டால் ஃபஸ்ட் பிளேஸ் வரான். என்ன இது, ஏதோ 2 வாரம் கஷ்டப்பட்டாருங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, ஏதாவது சொன்னால் பரவாயில்ல. நேற்று ஒரு ப்ராங்க் ஒன்று வந்துச்சு, அதுலேயும் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஓட்டை வாரி இறச்சி இந்த மாதிரி கொண்டு விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மக்கள் போட்ட ஓட்டா இல்லை மகேசன் போட்ட ஓட்டா அப்படி வேறு கேட்குறாங்க. மகேசன்றது விஜய் டிவி இப்போ சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போய் தெரியல. உங்களுக்கு ராணவ் இவ்வளோ ஓட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஆனாலும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கினது நான் தான், அதனால் இந்த கோப்பை எனக்கு தான் சொல்லிட்டு இன்னொருத்தங்களுக்கு போட்ட அந்த மெடல் தூக்கி இவர் போட்டது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் அப் ஆகிட்டாப்புல. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 45,371 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.95. ஸோ ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஒரே டென்ஷன். காலையில் சத்யாவும் ராணுவம் ஒழுங்காக நிற்கல, செம்ம டென்ஷன் ஆகிட்டார். புள்ளிங்களா நீங்களா? எந்த ஸ்கூல்லையாவது இந்த மாதிரி அநியாயம் நடக்குமா? ஒரு ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் பண்ணுவீங்களா? எப்போ ஏற்பட்ட ஸ்டூடெண்ட் இருந்தாலும் டீச்சருக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பூச்சி கத்துறாரு. அதே மாதிரி ஈவனுக்கு செம்ம சண்டை.
சண்டை கடைசியில் இந்த டாஸ்க் முடிஞ்சது சொன்னாங்க பாருங்க. கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து காலை பிடிச்சிட்டாங்க. விஜய் விஷால் வந்துட்டு ஏதோ என்னது பார்னு பம்பா ஏதோ ஒரு இது சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு அவருக்கு இருக்கிறது இப்போ கொஞ்சோண்டு கறி அதில் போட்டு டமால் டிமில்னு எட்டு வச்சார். அடி வாங்கிட்டு தப்பிச்சு ஓட்டார் எங்கேயாவது ஓடி விடுன்ட்டு. ஆனாலும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஜெஃப்ரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ராங்க்ன்ற விஷயங்கள் தெரியல. தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு அசிங்கமாகும் நம்மளுக்கு. ஜோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 37,206 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.62. இவரும் சரி ஜாக்லினும் சரி ஒருத்தவங்க வந்து சலைச்சவங்களும் கிடையாது. அதே மாதிரி இவரை வந்து ஃபஸ்ட்டு சீர்னது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு வாக்கிய தகராறு போயிட்டு அது வேறு விஷயம். அதே மாதிரி கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவுன்னு இவர் வந்துட்டு மாரல் ஒரு விஷயம் சொன்னார். அதை சொல்கிறது அதை வந்து இவங்களுக்கு பர்சனல் ஹார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதே பழமொழி எடுத்து வந்து அடுத்த நாள் சொல்லி அதுக்கப்புறம் குரங்கு கதையை சொல்லி அவரை வந்து மனசை ஹர்ட் பண்ண வச்சுட்டு கடைசியில் வந்து அதை வந்துட்டு இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இங்கே வந்து அருண் கிட்ட சண்டை போடுறாங்க, பிரின்சிபல் கிட்ட வாதாடுறாங்க. அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நான் அப்புறமா மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் ரூம்னா பசங்க இப்படி தான் இருக்க தான் செய்வாங்க. இதை விட கேவலமான பசங்களாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு இல்லை. அதை வந்து பொருட்படுத்தாமல் அதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுமோ அதை பண்ணிட்டு போகிறது தான் ஒரு ஆசிரியர் கடமை. ஆனால் இவங்க சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இதை வச்சுட்டு ஐடி கார்டை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து தீபக் வந்து கரெக்டாக வந்து என்ன இருந்தோ அதை சொல்லிட்டு போயிட்டார். ஆனாலும் இவர்கிட்டயும் இருக்குது, வன்மம் இல்லாமலாம் இல்லை. பட் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் வந்துட்டு தீபக் மேலே தப்பு கொஞ்சம் கம்மி, தப்பு இவர் மேலே இருக்குது கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா தீபக் வந்துட்டு அந்த அசம்பிளி ஆகிற இடத்துல பிரின்சிபல் மேடம் கிட்ட அவ்வளோ எகிரிட்டு போகிறாரு. எந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இவ்வளோ பிரின்சிபல் கிட்ட வந்து எகிரிட்டு போவாங்கன்னு நான் சத்தியமாக பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களாப்பா? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,974 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.7. எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடணும், எப்படியாவது கேமராவில் மாட்டிடணும், எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி வந்துடணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அருண்கிட்ட அவங்க பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் எனக்கு தெரிஞ்சு வைஸ் பிரின்சிபலாக சூப்பராக பேசுகிறாரு. வைஸ் பிரின்சிபல் கிட்ட முதல்ல எந்த டீச்சர் வந்து இவ்வளோ பேச்சு பேசுவாங்க? அதுவே முதல் தப்பு. அவங்க முன்னாடி முதல்ல ஐடி கார்டை போட்டு நான் வேலையை விட்டுட்டு போகிறேன்றாங்க. பிரின்சிபல் கிட்ட வந்து வைஸ் பிரின்சிபலை பற்றி செம்ம சண்டை போடுறாங்க. பிரின்சிபல் மேடம் அதுக்கு மேலே ஐயோ எப்பா முடியல. ஆனாலும் வந்துட்டு அருண் வந்து வச்சு செஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அங்கே வந்து செல்லுபடி ஆகலை. அப்படியே அழுத மாதிரி உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு ஒருத்தராக கூட்டு பேசுகிறாங்க. ரியா கிட்ட பேசுகிறாங்க, அன்ஷிதா கிட்ட பேசுகிறாங்க, ஆர்ஜி ஆனந்தி. அதுக்கு மேலே அவங்க ஒரு ஒட்டுணி மாதிரி யார் ஏதாவது பிரச்சனையாக இருக்கா வீக்காக இருக்காங்களோ அவங்க கூட உட்காந்து நம்ம கிட்டே இருக்கிற ஆளை, அதாவது அவங்க மைண்டில் இப்போ முத்துக்குமாரன் இருக்கானா நைஸாக அப்படி பேசி இவன் சரியில்லைன்னு சொல்லி பேசி ஏற்றி விடுறது. அந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்களா அந்த மேலே வேலையை பண்ணுறது. அதுக்கப்புறம் ரயான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார், அது கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் ஜாக்னி அவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி சௌந்தர்யாவை பற்றி முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த விஷயங்களை ஆல்ரெடி ஜாக்லின் தெரியும். அப்படியா உனக்கு தெரிஞ்சிருச்சான்ட்டாங்க. அப்படியே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, சௌந்தர்யாவை இவங்க போட்டு கொடுக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா, அந்த நட்புக்கு உண்மையாக இருந்திருந்தாங்கன்னா, அப்படியா எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படியா உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னாங்க. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. யாருக்கு தான் இவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு தெரியல. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரோட பார்த்தீங்கன்னா 25,966 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.41. காலையில் ஒரு கடிதாசி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இந்த வாரம் முழுக்க பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் பெரிய அளவில் இல்லை. பட் இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பு வர கொடுத்துருந்தாங்க. அந்த ரேங்கிங்லேயும் வந்து ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேங்கை கொடுத்துருந்தாங்க. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரோட பார்த்தீங்கன்னா 21,313 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.08. அதாவது இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இவர் வந்துட்டு அங்கே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் நின்று அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாராம். ஆனால் இவர் மட்டும் வந்துட்டு அப்போ கோவப்படுவாராம். ஆனால் இவர் மட்டும் வந்துட்டு அந்த போன வாரம் கேப்டனாக இருக்கும்போது சௌந்தர்யா வந்துட்டு அந்த ஓவராக டைம் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி உள்ளே வந்ததுக்கு வந்துட்டு அவ்வளோ கற்றுவாராம். அன்எஜுகேட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன? அதுவும் அன்எஜுகேட்டட் தானே. ஸோ சௌந்தர்யா பண்ணது தப்புனா நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணது கரெக்டுனா அவங்க பண்ணதும் கரெக்டு. ஏன் இப்படி வந்து வன்மத்தோடு வாழ்கிறீங்க, ஓரவஞ்சனோட வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு செம கோவம் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் சொல்லுங்கள் அதை பற்றி. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,011 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.71. தர்ஷிகா வந்துட்டு அவ்வளோ பெரிய வேலையை வந்து போர்டில் எழுதிட்டு அந்த கண்ணாடியில் எழுதிட்டு இவங்களெல்லாம் அலைய விட்டுட்டு கடைசியில் வந்து சத்தம் போட்டு சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் பண்ணேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நல்ல விஷயம் பண்ண மாதிரி சத்தம் போடுறாங்க. மற்றபடி இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. நைட்டு வந்து இவங்களை மஞ்சளை தூங்க விட மாட்டாங்க. இவங்களும் இந்த விஜய் விஷால் பண்ணுற லொல்லு இருக்குது பாருங்கள், ஐயோ தாங்க முடியல. மற்றபடி இவங்ககிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால் ஓட்டும் கம்மி 8வது பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. சரி 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,954 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.13. ஸோ சாச்சனா கூட இருந்து குழி பறிக்கிறதுல பயங்கரமான ஆள். அதுவும் முத்துக்குமரனுக்கு எதிராக நல்ல வேலை செய்கிறாங்க.
அண்ணா அண்ணான்னு பக்கத்தில் பேசிகிட்டே இருக்கிறது. அண்ணா அந்த பக்கம் போன அடுத்த கேப்பில் இந்த பக்கம் வந்து அண்ணனுக்கு ஒரு குழியை நோண்டி காலை ரெடியாக வச்சுருக்காங்க. வந்தாலும் கீழே விழுறதுக்கு தான் அந்த மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடலாம் அந்த மாதிரி. என்னன்னு தெரில, இந்த பொண்ணு இந்த வயசில் இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா அப்பாவுக்கு வருத்தமாக இருக்கும் பொழுது இவங்க பண்ணுறதை பார்த்தா. இதில் வேறு கூட்டுக்கலவனையாக வந்துட்டு பிஜேபி செலவரை சேர்த்துக்கிறாங்க. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 8837 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.52. ஸோ சிவகுமார் நல்ல ஒரு திறமையான ஒரு பர்சன். நிறைய விஷயங்கள்லாம் நேற்று பண்ணியிருந்தா. ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க ரசிக்கப்படியாக இருந்துச்சு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீபக், முத்துக்குமார் இவரெல்லாம் பார்த்தா சுத்தமாக பிடிக்காது போல இருக்குது. ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் டெரர் பீஸ் பார்க்கலாம். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8482 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.42. ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதாவது நேற்று வந்துட்டு செம்ம சொதப்பல். பிரின்சிபலாக வந்துட்டு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்காமல் பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைஸ் பிரின்சிபல் சூப்பராக வந்து அழகாக சொல்கிறாரு. அதேமாதிரி இவங்க முன்னாடி அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. ஒரு டீச்சர், சாதாரண டீச்சர், அவங்கள வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க முன்னாடி தான் வந்து ஐடி கார்டை கைட்டு போடுறாங்க. அதாவது அவங்க வரதுக்கு முன்னாடி கைட்டு போட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமான்னு எதுவுமே சொல்லாமல் அவங்க பண்ணால் தப்புன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதாவது ஹஸ்பண்டாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட் வேறு, அதுவும் இல்லாமல் வைஸ் பிரசிடென்ட்டு ஒரு சாதாரண டீச்சருக்காக இவங்ககிட்ட சண்டை போடுவாங்களாம். இதெல்லாம் எந்த இடத்துல நடக்கும் எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7908 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.26. சூப்பராக பண்ணியிருந்தாங்க நேற்று. மஞ்சரி வந்துட்டு நிறைய பேரால் பாராட்டப்பட்டிருந்தது. அவங்களோட டாஸ்க் நேர்த்தி சூப்பராக இருந்துச்சு. தமிழில் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட்டாக ரியா வர ஒரு கலாச்சாங்க. நீ வந்து கழகத்தை ஏற்படுத்துகிற ரியா இல்லை சொல்லியிருந்தாங்க. ரியா வந்து கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னென்னா, நீ வந்து காசிப் ரியாவா இல்லை கலகக்காரி ரியாவா அப்படின்னு. ஏன்னா காலை ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. தர்ஷிகா வந்து கண்டிச்சிட்டாங்க அந்த லெட்ரு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு ஒரே டார்ச்சர் அவங்க வந்து வச்சு செஞ்சு அமுச்சு விட்டாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரியா எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7189 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.05. ஸோ ரியா தான் இந்த வாரம் டாட்டா பாய் பாய் சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு வந்ததில் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவப்படுறாங்க. இன்னும் இவன்லாம் வந்திருக்கான், இவன் அப்படி என்ன பண்ணான் அப்படின்ட்டு. அவராக வந்துட்டு அங்கே வந்து இன்னொரு ஃபஸ்ட்டு பிளேஸில். நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் வந்து கலாய்க்கணும். அதை விட்டுட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள கலாய்ச்சி இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது அவங்களுக்குன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி கிடைச்ச கேப்பில் வந்துட்டு நிறைய கழகமூட்டி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, சும்மா இல்லை. இப்போ ரஞ்சித் சாரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சத்யா வந்து டைம் கிடைக்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பெருசாக வேறு எதுவும் இல்லை. வர்ஷினி ஏதோ இந்த வாரம் தான் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்குலாம் ஓட்டு வருது. பட் இவங்களுக்கு ஓட்டு வரலையன்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாரம் டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக வந்து ரியா இருக்காங்க. ஸோ இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,50,373 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ரியா தான் வந்துட்டு கிளம்ப போகிறாங்க. டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரியாவும் மஞ்சரியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.